அவர் இந்த மாதிரி இறந்துருக்கக்கூடாது. ஏன்னா அவரை மாதிரி ஒரு தைரியமானவர் நான் பார்த்ததில்ல. அவரை பார்த்து எனக்கு நிறைய தைரியம் வந்திருக்குது. ஆனால் அவர் போய் இப்படி ஒரு முடிவை எடுப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அனைவருக்கும் வணக்கம். கே. ராஜன் மாமா அவர்களுடைய நினைவு அஞ்சலியை விநியோகஸ்தர் சங்கம் சார்பாக இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு சிறப்பு விருந்தினராக எனது அருமை அண்ணன் கலைப்புலி தானு அவர்களும், என்னுடைய அருமை சகோதரர் அருண் பாண்டியன் அவர்களும், என்னுடைய மாமா ராஜன் குடும்பத்தின் சார்பாக பிரபு, சுரேஷ், அவளுடைய மகள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கிற அனைத்து உறுப்பினர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய பேர் பேசினாங்க கே. ராஜன் மாமாவை பற்றி. அவங்க மகள் பேசும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு என்ன பேசுகிறதுன்னே தெரியல. இருந்தாலும் நான் பேசி ஆகணும். ஏன்னா எனக்கும் மாமாவுக்கும் இருக்கிற நட்பு கொஞ்ச காலம் இல்லை. என்னுடைய மறைந்த தந்தை ஐஸ்வரி வேலன் இறந்து கிட்டத்தட்ட 39 ஆண்டுகள் ஆகிறது. அவரும் இவரும் வட சென்னையில் சர் தியாகராஜா பள்ளியில் 2 பேரும் ஒன்றா படித்த நண்பர்கள், பள்ளி தோழர்கள் 2 பேருமே. ஸோ அவ்வளோ ஆண்டு காலமாக மறைந்த மாமா கே. ராஜன் அவர்களும் என்னுடைய மறைந்த தந்தையும் நெருக்கமான நண்பர்கள். ஒன்றா நாடகத்தில் 2 பேரும் சேர்ந்து நடிப்பாங்க. பள்ளியில் படிக்கும்போதே சேர்ந்து நடிப்பாங்க, கதை எழுதுவாங்க, டைரக்ஷன் பண்ணுவாங்க, ஆக்ட் பண்ணுவாங்க. எதை செஞ்சாலும் 2 பேரும் ஒன்றா செய்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு இணைப்பிரியா நண்பர்களாக அவங்க வாழ்ந்தாங்க. மாமா காமராஜ் மெட்ரிகுலேஷன் பள்ளி வட சென்னையில் நடத்திட்டு இருக்காரு. இப்போ அது அவங்க மகளும் மகனும் பார்த்துக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்கூலில் தான் எங்கள் அப்பா போய் உட்காந்துட்டு அவரோட பேசிகிட்டு இருப்பார். அப்போ தான் எங்கள் அப்பா ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது ராஜன் மாமா ஒரு என்ன மாதிரியே ஒரு ஸ்கூலை நீ ஆரம்பி அப்படின்னு எங்கள் அப்பாவுக்கு சொன்னார். அதை எங்கள் அப்பா மைண்டில் வச்சுக்கிட்டு என்கிட்ட சொன்னார். நான் அதை மைண்டில் வச்சுக்கிட்டு அப்பா இறந்ததுக்கப்புறமா அவர் பேரில் ஒரு காலேஜ் ஆரம்பித்தேன். இன்றைக்கி கிட்டத்தட்ட 54 காலேஜ் ரன் பண்ணிகிட்ருக்கிறேன். 50,000 பசங்க மேலே படிச்சிட்ருக்காங்க. 8,000 பேர் வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாமே ஒரு வித்திட்டவர் கே. ராஜன் மாமா தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்பா நான் 19 வயசு இருக்கும்போதே இறந்துட்டார். ஸோ அன்னிலேருந்து நான் இவரை என்னுடைய அப்பாவாக தான் நான் பார்ப்பேன். அவர் எதை கேட்டாலும் நான் செஞ்சு கொடுத்துருவேன். எனக்கு அந்த நேரத்தில் கஷ்டமும் இருக்கும், நான் வசதியாகவும் இருப்பேன். பட் இவருக்கு நோ சொல்லவே மாட்டேன். இது வரைக்கும் நான் நோ சொன்னதே கிடையாது. அவர் எது கேட்டாலும் நான் செஞ்சு கொடுத்துருக்குறேன். எப்போ நோ சொல்லுவேன்னா, அவர் எலெக்ஷன் நிற்பார், என்னை கேட்காமையே நிற்பார். வேணாம் மாமா எதுக்கு நிற்கிறீங்க அப்படின்வேன். இல்லைடா நான் ஜெயிச்சிடுவேன்டா அப்படின்வார். ஜெயிச்சா சந்தோஷம், தோக்கக்கூடாது நீங்கள், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிவிட்டு திருப்பி அதுக்கும் அவருக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஒரு சிலதில் ஜெயிச்சிருக்காரு, ஒரு சிலது தோற்றுருக்காரு. என்ன ஒரு ஆத்ம திருப்தினா, கடைசியில் அவர் தலைவராகவே இறந்துருக்காரு. அதுதான் ஒரு மனசு திருப்தி. கடைசியில் அவர் இந்த மாதிரி இறந்துருக்கக்கூடாது. ஏன்னா அவரை மாதிரி ஒரு தைரியமானவர் நான் பார்த்ததில்லை. அவரை பார்த்து எனக்கு நிறைய தைரியம் வந்திருக்குது. ஆனால் அவர் போய் இப்படி ஒரு முடிவை எடுப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதை நினச்சி கூட பார்க்கல. அவர் எவ்வளோ பெரிய சர்ஜரிலாம் பண்ணிவிட்டு அதெல்லாம் ரொம்ப அசால்ட்டாக நின்னார். இது ஒரு சின்ன ஸ்பேஸ் மேக்கர்ன்றது ஒரு சின்ன சர்ஜரி. அதில் ஒரு மைண்ட் அப்செட் ஆகி ஒரு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டார். பட் இருந்தாலும் இன்றைக்கி
அவர் எப்போதுமே எங்களோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். அவர் இந்த சங்கத்துக்கு எவ்வளோ செஞ்சார் அப்படின்றது எனக்கு தெரியும். அவர் சொல்லி நானும் இந்த சங்கத்துக்கு செஞ்சுருக்கேன். அதனால் இன்றைக்கி இந்த சங்கத்துக்கு அவருடைய படத்தை திறந்து வச்சுருக்கீங்க. அவர் இல்லை, இருந்தாலும் அவர் இருந்தால் என்ன செய்வாரோ அதை நிச்சயமாக நான் செய்கிறேன் அப்படின்றது இந்த சங்கத்துக்கு நான் சொல்லிக்கொண்டு, எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு, அவர்கள் குடும்பத்திற்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.